திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கூர்மை ஞான பானுமாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கனிய பூந்து நின்றுருக்கி பொய்யுள் கடந்தமைச் சுடரே திரைபொரா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெரும் துறைவுரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கும் அடியனுடைய மனமொழிமைகளால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பகருடைய நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற அற்புதமான இந்த வேளையில் 8 போற்றிகள் நிறைவாகி 9வது போற்றியினை இன்று துவங்குகின்றோம். கன்னி 39. நட்டோங்கும் இந்நிலைமை மானுடருக்கே அன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய். நாம் நேற்றைய அந்த கண்ணியிலே இந்த ஆன்மாக்கள் செய்த இந்த வினைகளை, இந்த செய்வினைகளை, அவர்கள் செய்கின்ற அத்துணை அந்த பணிகளிலும் இடையறாமல் ஏறுகின்ற எதிர்வினையாகிய ஆகாமிய வினைக்கும் முன்செய் வினைக்கும் இந்த முன்பே அத்துவாவில் கட்டுப்பட்டிருக்கின்ற பழவினையாகிய சஞ்சீத வினைகளுக்கும் நாம் இப்பிறவியிலே பிறந்து வந்து நுகர்ந்து கொண்டிருக்கின்ற ஊழ்வினை ஆகிய பிராரத்துவ வினைக்கும் முறையாக அவன் கணக்கு எழுதி வைத்து நம்மை நுகரச் செய்து காக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்திருந்தோம். இன்று நட்டோங்கும் இந்நிலைமை மானுடருக்கே அன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய். இந்த பொருந்தி மிக்கிருக்கின்ற இருவினை பயனின் இயல்பு மண்ணுலகில் உள்ள மக்கள் இனத்திற்கே அல்லாமல் நமக்கு மட்டுமல்லாமல் 84 லட்சம் யோனி வேதமுடைய அனைத்து உயிர்களுக்கும் எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயா. எண்ணில்லாத உடலில் பொருந்திருக்கின்ற உயிர்களுக்கும் இதே முறையில்தான் அந்த இருவினை கணக்குகளை அமைத்து ஆன்மாக்களை நுகரச் செய்கின்றான் நம்முடைய பெருமான். இந்த இருவினைகள்தான் நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பிற்கு ஏதுவாக அமைந்து இந்த மலம் தேய்ந்து இந்த ஆன்மாவானது பேரானந்த நிலையை பெறுவதற்காக இறைவன் செய்கின்ற அற்புதமான ஒரு கருணை. எனவே இதை எப்படி நீக்கிக் கொள்வது என்பதை நமக்கு அருளாளர்கள் அருளியுள்ளார்கள். பல்வேறு சமயங்கள் பல்வேறு கருத்துக்களை பல வகையில் வழிகளை காட்டினாலும் நம்முடைய சமயம்தான் இந்த பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருள் உண்மையை அற்புதமாக கூறி அதை நீக்கிக் கொள்வதற்கான வழியையும் மிகவும் எளிமையாக இங்கு பாட்டு பாடினால் வினை நீங்கும் என்கின்ற வகையிலே அமைத்து கொடுத்து ஒரு அற்புதமான நமக்கு வாய்ப்பு நம்முடைய தமிழர்களுக்கு
அல்லது தமிழை கற்றுக்கொண்ட பெரியவர்களுக்கு திருஞான சம்பந்தர் திரு புள்ளமங்கை என்ற தலத்திலே இந்த வினையை தீர்வதற்கு ஒரு வகை சொல்கின்றார். மெய்த்தன்னுறும் வினை தீர்வகை தொழுமின் செழுமலரின் கொத்தின்னொடு சந்தாரகில் கொணர்காவிரி கரைமேல் பொத்தின்னிடை ஆந்தை பல பாடும் புலமங்கை அத்தன்னமை ஆழ்வானிடம் ஆலந்துரை அதுவே என்று அந்த வினை தீர்வகை சொல்லுகிறார். தொழுமின் என்று பெருமானை சென்று தொழுதால் அது நீங்கும், அதற்கு வகை இதுதான் என்றும், இங்கே காவிரி கரையில் உள்ள தலம், இந்த காவிரியானது மலர்களையெல்லாம் கொண்டு வந்து சந்தம் அகில் முதலியவற்றை பெருமானுடைய திருவடிக்கு அங்கே சாத்தி அதுவும் காவிரியும் வழிபாடு செய்கின்ற நிலை. ஆந்தைகள் பல பாடுகின்றது என்று அருளியுள்ளார். ஆந்தைகளே பாடும் பொழுது நாம் பாடலாமே, அப்படி ஒரு அற்புதமான இடம் திருப்புள்ளமங்கை. நம்முடைய திருஞான சம்பந்தர் 3 வயதில் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவர் தலையாத்திரை என்று திருக்கோலக்காவிற்கு பெருமான் அழைக்க அவர் சென்றபொழுது பாடிய அற்புதமான பாடல் மடைகுள் வாழை பாய மாதரர் என்ற அந்த பதிகத்திலே, வெடிகொள் வினையை விட்ட வெண்டுவீர் கடிகொள் கொன்றை கலந்த சென்னியான் கொடிகொள் விழவார் கோலக்காவுளம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்மீனே என்று பெருமானுடைய இந்த திருவடிகளை அடைந்து அங்கு வாழ்வது. இந்த வினைகளெல்லாம் நீங்கும். உங்களுக்கு வினைகள் நீங்க வேண்டுமா? அப்படி என்றால் இங்கே பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்கள் என்று நமக்கு திருஞான சம்பந்தர் அருளுகின்றார். திருநாவுக்கரசு பெருமான் திரு அண்ணாமலை தலத்து பதிகம், அற்புதமான பதிகம், அடியார்களுக்கெல்லாம் இந்த தெரிந்த பாடல்தான். தேடிச் சென்று திருந்தடியத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வர் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளே என்று தேடிச் சென்று அவனுடைய திருவடிகளை எத்த வேண்டும். அப்படி நாடி வந்தால் அவர் நம்மை ஆட்கொள்வான் பெருமான். அவனுக்கு ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே என்று அங்கே ஆடி பாடி அவனை அன்போடு கை தொழுதல் வேண்டும். அங்கே தேடிச் சென்று திருந்தடி ஏத்துதல் என்பது அவனுக்கு வழிபாடு செய்தல். உண்மையிலே சொல்லப்போனால் பூவும் நீரும் கொண்டு அவனை வழிபாடு செய்தல் வேண்டும், பாடி பரவுதல் வேண்டும். இங்கே நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. பூவும் நீரும் கொண்டு போய் அவனுக்கு ஏற்றுவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் ஆடிப்பாடி கைதொழுகின்ற வாய்ப்புத்தான் தற்காலத்தில் உள்ளது. எனவே அவனுக்கு அன்போடு ஆடிப்பாடி தொழுது அவனை வழிபாடு செய்தால் நம்முடைய மேலை வினைகள் நீங்கும் என்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் திரு வலிவலம் தலத்திலே ஒரு அற்புதமான பதிகம். இந்த வினைகள் எப்படி நமக்கு இருக்கின்றது, அது பிறவிகளை கொடுத்து கொண்டே உள்ளது. அதை தவிர்ப்பதற்கு எளிய வழியை சுந்தரர் கூறுகின்றார். திரு வலிவலம் பதிகத்திலே, பந்தித்த வல்வினை பற்றற பிறவி
படுகடல் பரப்பு தவிர்ப்பானை சந்தித்த திரளால் பணிபூட்டி தவத்தை ஈட்டிய தன்னடியார்க்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாதம் சிவலோகம் திறந்து ஏற்றவல்லானை பந்திப்பார்தம் மனத்தின் உள்ளானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. ஒரு அற்புதமான இடம். இந்த பந்தித்த வல்வினைகளுடைய பற்று அற இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பார் திருவள்ளுவ தேவநாயனார். அப்படி இங்கே சுந்தரர் பிறவி படுகடல் பரப்பு தவிர்ப்பானை அதை நீக்குவான் என்று சத்திய வாக்காக கூறுகின்றார். யாருக்கு? தவத்தை ஈட்டிய தன் அடியார்க்கு. இங்கே தவம் என்பது நமக்கு சைவ சித்தாந்தத்திலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த 4 வழிகள் மட்டுமே தவம். இதன் மூலமாகத்தான் சிவனை அடைய முடியும், அந்த பேரானந்த நிலையை எய்த முடியும், முக்தி என்கின்ற நிலைக்கு செல்ல முடியும் என்பதை நமக்கு சாத்திரங்களும் தோத்திரங்களும் அறுதியிட்டு சொல்லுகின்றன. எனவே அப்படிப்பட்ட அந்த தவத்தை ஈட்டிய அடியவர்க்கு எளிதாய், சிந்தித்தற்கு எளிதாய், அவன் ஒன்றும் அறியவன் அல்ல, அறியானை அந்தனர்தம் சிந்தையானை அறிமுறையின் அகத்தானை என்பார் அப்பர் பெருமான். இங்கே நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் இன்னதன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை என்று அப்படி அறியவனாக இருக்கின்ற பெருமான் அடியவர்களுக்காக எளிதில் இறங்கி வந்து அருள் செய்கின்ற நிலையை சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாதம் சிவலோகம் திறந்து ஏற்றவல்லானே. அங்கே அடியார்களுக்கு கதவு மூடுவதில்லை, அது திறந்து இருந்து பெருமான் திறந்து நம்மை அழைத்து கொள்வான் என்பதை அற்புதமாக இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் என சிவ வழிபாடு ஒன்றே, அவனை ஏற்றுதல் ஒன்றே நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்கி அந்த மேல்நிலையை இந்த ஆன்மாக்கள் எய்த முடியும் என்பதை அற்புதமாக அருளியுள்ளார். மணிவாசக பெருமான் நிறைய இடங்களில் இந்த வினை நீக்கத்திற்கும் பெருமானே அதை முன்னின்று நமக்கு அருள் செய்வதை பல இடங்களில் காட்டியுள்ளார். குலாப்பத்திலே ஒரு பாடல், என்பு உள்ளுருக்கி இருவினையை இடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுதறிய உள்புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்று பெருமானே வந்து இருவினையை அழித்து துன்பம் களைந்து துவங்கள் தூய்மை செய்து, எனவே நம்முடைய நாமே அறிந்து கொள்ள வேண்டுமென்றாலும் அவன் அருளால் தான் அறிந்து கொள்ள முடியும். அவனை அறிந்து கொள்ள வேண்டுமென்றாலும் அவன் அருள்தான் துணை. அப்படிப்பட்ட அந்த இறைவனை உருத்தெறியா காலத்தே உள் புகுந்த அந்த பெருமானை உள் புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்று அன்புருவாக இருக்கின்ற பெருமானுக்கு நாமும் அன்பு வழிபாடுதான் செய்தல் வேண்டும். இந்த இருவினை ஒப்பு என்கின்ற அந்த நிலையிலேதான் நமக்கு அவன் குருநாதனாக வந்து அருளுவான், வினைகளையெல்லாம் நீக்கி நம்மை அவன் பேராந்த நிலைக்கு ஏற்றுவான் என்கின்றதை திருக்கழுக்குன்ற பதிகத்திலே அற்புதமான பதிகம் மணிவாசகர் திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட குருநாதனை மீண்டும் இங்கே தரிசனம், அந்த குருநாதன் தரிசனம் பெற்ற அற்புதமான அந்த இடம் திருக்கழுக்குன்றம். இந்த பதிகத்திலே பிணக்கிலாத பெருந்துரை பெருமானும் நாமங்கள் பேசுவார்க்கு
இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்தெம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று அந்த வினை ஒத்தபின் அதற்கு பிறகுதான் அவன் தரிசனத்தை நாம் பெற முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம் திருக்கழுக்குன்ற பதிகம். இன்னொரு அற்புத 10 என்ற அந்த பதிகத்திலே மணிவாசக பெருமான் அற்புதமான ஒரு ஊசலாட்டும் யோ உடல் உயிராகின இருவினை அறுத்தென்னை மையலாய்ந்த மண்ணிடை வாழ்வேனும் ஆழியுள் அகப்பட்டு என்ற அந்த பதிகத்திலே உள்ள அந்த பாடல் 2வது பாடல். ஊசலாட்டும் யோ உடல் உயிராகின இருவினை அறுத்தென்னை ஓசையால் உணர்வார்க்குணர்வறியவன் உணர்வு தந்தொழியாக்கி பாசமானவை பற்றறுத்து உயர்ந்த தன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியாரடி கூட்டிய அற்புதம் அறியேனே ஆசை தீர்த்து அடியாரடி கூட்டிய அற்புதம் அறியேனே என்று இந்த இருவினைகளை அறுத்து பெருமானை உணர்வதற்கு உணர்வு அறியவனாக இருக்கின்ற அந்த பெருமான் நமக்கு அவனை உணும் உணர்வை அவனை அறிகின்ற அந்த உணர்வை தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்று அறுத்து அவனுடைய பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியாரடி கூட்டி நம் பேரானந்தத்தை தருவான். அடியார்களோடு கூடியிருப்பது மிகுந்த சிறப்பு. அதை மணிவாசக பெருமான் அதை அற்புதம் என்கின்றார். பெருமானை பலகாலும் வழிபாடு செய்தால்தான் அடியார் திருக்கூட்டத்தில் நம்மை சேர்த்துவான். எனவே அடியார்களுடைய திருக்கூட்டத்தில் இருப்பதுதான் ஆன்மாக்கள் உய்வதற்கு எளிமையான வழி. எனவே பெருமானை நாளும் பாடி பரவி அவனை ஏத்தி நாமும் உய்வு பெறலாம். திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலே தெய்வச் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசு நாயனாரை கல்லில் கட்டி கடலில் போட்டு விடுவார்கள். அப்பொழுது அந்த கல் மிதந்து வரும். அவர் 5 எழுத்து பதிகத்தை அவர் பாடியதும் கல் மிதந்து கரை சேர்க்கும் அவரை. அப்பொழுது தெய்வச் சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமாக சொல்லுவார். இருவினை பாசமும் மலக்கல்லார்த்தலின் வரு பவக்கடலில் வீழ்மாக்கள் ஏறிட அருளும்மை அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒரு கல்மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ என்று இந்த இருவினை பாசமும் உடைய இந்த ஆன்மாக்கள் பிறப்பு இறப்பிற்கு அது சென்று சென்று வருகின்றன. அது பவக்கடல் என்கின்றார் சேக்கிழார் பெருமான். சுந்தரமூர்த்தி நாயனாரும் இப்போ நம்ம அந்த பிறவி பரப்பு என்கின்ற அந்த பெரும் கடலில் இருந்து நம்மை தவிர்ப்பான் என்றார். இங்கே சேக்கிழார் பெருமான் அந்த பவக்கடலில் வீழ்கின்ற மாக்களை ஆன்மாக்களை ஏற்றிட அருளும் மெய் உண்மையான அந்த அருள் என்பது அஞ்செழுத்து. எனவே
அப்படிப்பட்ட ஆன்மாக்களையே இந்த அஞ்செழுத்து கரை சேர்க்குமென்றால் திருநாவுக்கரசு பெருமானை கரையேற்றியது ஒரு பெரிய விஷயமில்லை, அது அதிசயமில்லை. அதை போய் சொல்ல வேண்டுமா? அது மிகுந்த எளிமையான ஒன்று என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் அற்புதமாக அருள்வார். எனவே நாளும் நாம் பெருமானுக்கு அஞ்செழுத்து ஓதி பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்து அவனுக்கு பொருள் சேர் புகழ்களாகிய இந்த தேவாரங்கள், திருவாசக பாடல்களை அன்போடு நமக்கு பெருமான் கொடுத்த இந்த பாடல்களை நாளும் அவனை பாடி நாமும் அவன் திருவடிக்கு ஆளாகி இருக்கலாம் என்பதை இங்கே உமாபதி சிவனார் அருளிய இந்த போற்றி பகருடை கண்ணி மூலமாக நாம் சிந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றோம். நட்டோங்கும் இந்நிலைமை மானுடருக்கு அன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய் என்று இந்த திருவாசகம் ஆன்மா மனிதர்களுக்கு மட்டுமல்ல பிற உயிர்களுக்கும் இந்த பாடல்கள் நன்மை செய்யும். அதை நீ வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஒரு சிலர் விவசாயம் செய்கின்ற அடியவர்கள் அவர்களுடைய நிலத்திலே பயிர் நன்றாக வளர்வதற்கு வயலில் நின்று பதிகம் பாடுகின்ற அடியார் பெருமக்கள், அப்படி பதிகம் பாடி விளைச்சல் அதிகமாக பெற்ற அடியார்களும் உண்டு. எனவே இது நமக்கு மட்டுமல்ல, பாடினால் எல்லா உயிர்களும் நன்மை பெறும். எனவே அன்பர்கள் நாளும் இந்த பதிகங்களை நீங்கள் எப்பரிசாயினும் ஏத்துமின் என்ற வகையிலே நாளும் அவனுக்கு வாய்ப்பு கிட்டிய போதெல்லாம் தொடர்ந்து பாடி நாமும் பெருமானுடைய திருவடிக்கு ஆளாகி அன்போடு பேரானந்த நிலை பெறலாம் என்று கூறி இந்த வாய்ப்பினை இன்று தந்த உமாபதி சிவனாருடைய குருவருளும் அம்பலவாணனுடைய அருள் கருணையும் அவனுடைய திருவடி தாமர்களை நினைந்து இன்றைய வகுப்பை நிறைவு செய்து அடுத்த கண்ணியை நாம் அடுத்த வகுப்பிலே பெருமானுடைய திருவருள் கருணையால் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் அங்கிரம் அன்றுளாரடியார் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வீக மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமித்தாயாருடனாய் அருள்மிகு ஞானமானடராசப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.